தாம் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் உரையில் போதைப்பொருள் கலாச்சாரம் சர்வசாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை தவறாக வழிநடத்தும் விதமான செய்திகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் செயலிழந்துள்ளதாகவும் ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் பெண்களின் பாதுகாப்பு பிரச்சினை முற்றிலும் உரையில் புறக்கணிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கான செலவு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் தவறான கொள்கையால் தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற 13 குற்றச்சாட்டுக்களை ஆளுநர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் அப்படிங்கிறது தொடர்பா ஆளுநர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில இன்னும் என்னென்ன விவரங்கள் இருக்கு, விரிவாக தெரிவிக்கலாம். சட்டப்பேரவையில இன்று நடைபெற இருந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முற்றிலும் புறக்கணித்துட்டு தற்போது அது தமிழக ஆளுநர் வெளியே போயிட்டாருங்க. வெளியே போனதோட இல்லாம அதுல பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாட்டை நோக்கி, தமிழக அரசை நோக்கி முன்னோக்கி வச்சிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சட்டப்பேரவையோட மாண்பை குலைக்கிற விதமா தன்னோட மைக்கு அணைத்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிற அவரு, தமிழகத்துல நாங்கள் மிகப்பெரிய ஆட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகத்துல கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது தொழில்துறையில 4வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு தமிழகம் பின்னோக்கி சென்று இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏறத்தாழ 12 லட்சம் கோடி ரூபாய் நாங்க முதலீடு, அந்நிய முதலீடை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்படி எந்த விதமான ஒப்பந்தமும் செய்யப்படல. அது வெறும் வெற்று காகிதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா 20,000 பேர் வரைக்கும் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை தான் தற்போது வரை தமிழகத்துல போயிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழக அளவுல நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. அதாவது சராசரியா 55% பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா அதுல 30% போக்சோ கேசுகள்ல வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இன்னும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்லி சொன்னாலும் ஆனா அவைகள் எதுவுமே இன்னும் அதாவது அது புனரமைக்கப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறார் அவரு. ஒவ்வொரு முறை எம்எஸ்எம்இ, அதாவது எம்எஸ்எம்இ இதுல போதிய அளவுக்கு வளர்ச்சியான கண்டுகொள்ளப்படலை, தமிழகத்தை கண்டுக்கப்படலை அப்படின்னு சொல்லி கூறப்படுற அவரு. அதே மாதிரி அதாவது போதிய அளவுக்கு அது முன்னிறுத்தப்படலை அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. தன் பேச முயற்சிக்கும் போதும் தன்னோட மைக்கை அணைத்து வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது அப்படின்னும், நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் 12 லட்சம் கோடி எங்களுக்கு வருமானம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எல்லாமே வெற்று காகிதத்துல தான் இருக்கு அப்படின்னும், எந்த விதமான முதலீடுகளும் தற்போது வரை வரப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுறவரு. சட்டப்பேரவை, அதாவது நாங்க பலரை உள்ள ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எதுவுமே அது நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கைகளை கடைபிடிக்கிறோம்னு சொன்னாலும் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 55% பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்பட்டா அதுல 30% போக்சோ கேசுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதிக அளவுல நார்காட்டிக்ஸ், அதாவது போதைப் பொருள் பழக்கம் தான் அதிக அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம கிட்டத்தட்ட 2,000க்கும்
மேற்பட்ட அந்த சிறு வயதினர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் போதை பழக்கத்தால சூசைட் பண்ணிக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழங்குடியினர் மற்றும் சீர்மரபினருக்கு எதிரான தாக்குதல் வந்து அதிக அளவுல தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறார் அவரு. கடந்த ஆண்டு 20,000 பேர் வரைக்கும் தற்கொலை வந்து செஞ்சுக்கிட்டதாகவும் அதுல சராசரியா நாள் ஒன்றுக்கு 65 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தோட இந்தியாவோட தற்கொலையின் நகரமாகவே தமிழகம் மாறி வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா இதையெல்லாம் கண்டுக்கிடாத அரசு அதை வந்து கடந்து செல்றதாகவும் இது வந்து ஒரு முறையானபடி, அதாவது ஒரு தரமான ஒரு கல்வி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்கிறதாகவும் இதற்கு அடுத்தபுறமா வரக்கூடிய இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறை அப்படிங்கிறது வந்து கல்வியில வந்து போதிய அளவுக்கு சிறந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50% அந்த வேலையாட்கள் 50% இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் வேலையாட்கள் வந்து 50%க்கும் மேல அந்த ஆசிரியர் பணிகள் வந்து தற்போது வரை காலியாக இருக்கிறதாகவும், ஆனா அதை பத்தியெல்லாம் எதையுமே கண்டுக்கிடாம இந்த அரசு நடந்துட்டு இருக்கிறதாகவும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் அவரு. இதை வந்து அதாவது இதை வந்து ஒட்டுமொத்தமா கடந்து செல்லத்தான் இந்த திமுக அரசு வந்து முயன்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கிராம பஞ்சாயத்துகள் தற்போது வரை வந்து மிகுந்த ஒரு சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறதாகவும், போதிய அளவுக்கு அங்க வந்து அந்த அதாவது அவங்களுக்கு உண்டான உரிமைகள் வந்து கிடைக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியா தமிழகத்து அரசின் மீது தற்போது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போதும் அது மீண்டும் 4வது ஆண்டாக தற்போது மீண்டும் வந்து இப்ப கவர்னர் வந்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு அதன் அடிப்படையில தற்போது வெளியேறி இருக்கிறாரு. 4 ஆண்டுகளாக, அதாவது எந்த ஒரு நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தொடர்ல ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகள்ல முதல்ல வந்து அந்த மாநிலத்தோட கீதம் பாடப்படும். அதன் பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பிறகே வந்து அந்த உறுதிமொழிகள் உள்ளிட்டவைகள் அந்த என்னென்ன கோட்டை கொண்டு வராங்க அப்படிங்கிறது குறித்து வந்து எடுக்கப்படும். ஆனா இதுல முற்றிலும் வித்தியாசமா ஆளுநர் பேச ஆரம்பிச்ச உடனேயே அவரோட மைக்கை கட் பண்றதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனை அடுத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள், பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தியை கேட்க விடாம பண்றதும் போன்ற நடவடிக்கைகளால சட்டப்பேரவை வளாகமே ஒரு கடுமையான ஒரு சலசலப்புக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.